வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2018 வெளிவந்த தி ரிவர். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு மேட்டு பகுதியில் ஒரு குடும்பம் பல வருஷமாக தனிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்துட்டு அந்த இடத்துல மரப்பற்றை வச்சுருக்கிறாங்க. மரப்பற்றை ஒன்றா இவங்களுக்கு தவிர வேறு குடும்பம் யாருமே வரக்கூடாது, அந்த ஆற்றை கடந்து யாரும் போகக்கூடாது, நிறைய பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஆற்றுல போனாக்கா நீங்கள் உள்ளே இழுத்துட்டு போயிடுவீங்க, அங்கே மாயா சக்தி இருக்குது, அது இருக்குன்னு ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் கட்டுக்கோப்பாக அங்கேயே வச்சுருக்காங்க. அப்போ அங்கே வெளியில் படிக்க போனவங்க அதோட ஒரு பையன் அந்த ஊருக்கு வரும்போது அவன் வெளியூரில் படித்து அங்கே வர நல்லா நிறைய இந்த கம்ப்யூட்டர் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துருவாங்க, மியூசிக் எல்லாம் பண்ணோன்னா அவங்கள நீ கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு காதலி இருப்பான். அந்த காதலுக்கு இவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணுறான். இப்படி மாறி எல்லோரும் லவ் பண்ணி கட்டில் இந்த அஸ்லன்னு இந்த சித்தியாக இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா என்ன பண்ணாங்கன்னு சொல்கிற படம் தான் 2018 வெளிவந்த தி ரிவர். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் தான் செபாஸ்டியனு. இவன் ஒரு ஏர்போர்ட்டுக்கு அதாவது வெளியூர்லேருந்து படித்து முடிச்சுட்டு சரி இவன் தன்னுடைய குடும்பத்தார் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்க போகிறதுக்காக அந்த ஒரு கிராமத்துக்காக அவன் போகிறான். அது ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே இவங்க தனியாக இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு விலகி போகிறான். அந்த ஃப்ளைட்டில் தான் இங்கேருந்து போகிறான். போயிட்டு அது ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்கும், அதாவது ஆறு ஓடும். அந்த ஆற்று மேட்டில் தான் அங்கே அந்த ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரப்போகும்போது அவனை வர வைக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க வாசலில். அங்கே நிற்கலாம், அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்காப்புல. அது பக்கத்தில் கேட்குறாப்புல, சரி வாங்க அவங்கள வரவேற்கிறாப்புல ஹாய்ன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. கூட முடிச்சுட்டு கூடதுன்னா அது அவங்களுடைய அதாவது அவங்க அப்பாவுடைய காதலினா அவள் பேர் தான் ஜூலியட்டா. அதோட படத்தோட டைட்டில் கார்டு போடுறேன் இந்த ரிவரு. அதை முடிச்சுட்டு அந்த ஜூலியட்டை அவங்க அந்த ஜூலியட்டனா அப்பாவோட காதலின்னா என்ன, அவனுக்கு சித்தி தான் முறை வேணும். அதோட அவனை கூட்டிகிட்டு வராப்புல. ஏன்னா சின்ன வயசு தானே. கூப்பிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த வீட்டில் இவங்க ஒரு 5 அண்ணன் தம்பி ஒன்றா இருக்காங்க. அதில் ஒரு அண்ணன் காட்டுறாப்புல, இதை படுறா அப்போ தான் அஸ்லம்னு வச்சுக்கோப்புல, தாடி வச்சுருக்காரு, அவர் பேர் அஸ்லம்னு நம்ம வச்சுக்குவோம். அவருடைய மகன் வந்திருக்கான் பாரு அப்படின்னோடனே அதில் ஜூலியட்டா கேட்குறப்பல, தான் இவருடைய காதலி தான் இது, அவருடைய அஸ்லமுடைய காதலி தான் ஜூலியட்டா. அதோட பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எங்கே நீ போய் கிச்சனில் போய் வேலை பாரு அப்படின்னு, எப்படா இருக்குது இப்போ ட்ரிப்லாம் நல்லா இருந்துச்சான்னு கேட்குறாப்புல பையனை. நல்லா இருக்குன்னு சொல்கிறாப்புல. இனிமேல் நீங்கள் தான் இருக்கப்போனா அவங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் அவங்க பிரதர்ஸு அவங்களோட ஒய்ஃபு இவங்க எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுறாப்புல, எல்லோரும் அங்கே சாப்பிட்றாங்க. இந்த அந்த தீவில் இருக்கிற மொத்த பொறுப்பையும் மரம் வெட்டுறது எல்லாமே அஸ்லம் தான் அவங்க அப்பா ஒப்படைச்சிருப்பார், அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே. அதனால் வந்த பையனை எல்லாம் வச்சுட்டு உனக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குற, நீ இனிமேல் இங்கே தான் வேலை செய்யணும் அப்படின்னு படுக்க போயிடுறான். அங்கே மறுநாள் காலையில் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஜாகிங் பண்ணுற இடத்துல அந்த தோட்டக்கலைன்னு அவங்க இருக்கிற அந்த வீடு மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றி வேறு யாருமே கிடையாது, ஒதுக்குப்புறமாக இருக்கிறாங்க, வெளி உலகத்தையே பார்க்காதவங்க. ஆனால் இவன் மட்டும் வெளியூரில் படித்து நிறைய இந்த கம்ப்யூட்டர் ஐட்டம் மியூசிக் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பான். அங்கே இருக்கிறவங்களும் வேறு யாருக்குமே மற்ற பிரதர்ஸ் யாருக்குமே எதுவுமே அவனுக்கு தெரியாது. இது அந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த புள்ள அந்த கார்டு கேட்டோன்னா அவன் சொல்கிறான், ஈர ஜபாசியன் கொடுக்குறாப்புல, இந்த நீ கொண்டு போ அப்படின்னு. அந்த பிள்ளையும் அதை கொண்டுட்டு போகுது. அதில் என்ன பண்ணலாம், நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல, மொபைல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்க போகும்போது வேலைக்கு போனப்போ காலில் நீச்சல் குளத்து வாசலில் உட்காந்துருக்காப்புல செபாஸ்டின்னு. அங்கே என்ன பண்ணலாம், ஜூலியட்டா நல்லா குளிச்சுட்டு வந்துருக்காப்புல, என்னடா இங்கே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு. இல்லை சும்மா பொழுதுபோக்காக தான் உட்காந்துருக்கேன்ட்டு. அதோட இவங்க பற்றி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன படிச்சுட்ருக்க எல்லாம் கேட்டோன்னே, சரி நீ போய் லோக்கலில் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக அங்கே ஒரு பிரதர் ஸ்கூல் கூப்பிட்டு வராப்புல. இந்த ஸ்கூலில் உன்னுடைய ஸ்டடியை கண்டினியூ பண்ணவே வெளியூருக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா நம்ம இங்கே படிக்க சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க, ஏதோ கேலி பண்ணுற மாதிரி. அதில் பக்கத்தில் உட்காடுறான் அந்த பையன். அந்த பையன் உட்காந்தோடனே அவன் டேனியல் கையை கொடுத்தோன்னா அவன் டேனியல்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அப்படின்னு அவன் கை கொடுத்தா அவன் சொல்கிறேன், கை கொடுக்குற மாதிரி இவன் பேர் தான் டேனியல். அதை முடிச்சுட்டு லெக்சர் பாடம் எடுக்கிறாரு. பாடம் எடுத்து படித்து புதுசாக வந்த பையன் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறான். சுற்றி முடிச்சு ஜபாசின்னு பார்க்கும்போது ஏன்னா புது இடம்ல அவன் ஏற்கனவே அவன் சிட்டியில் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறான். அதை பார்த்தோன்னா அங்கே ஒரு பொண்ணு அதாவது நம்ம படத்தோட ஒரு ஹீரோயினி வச்சுக்குவோம். இவங்க 2 பேரும் ஸ்கூல் மேட்டு, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி மூடுக்கு வராங்க. ஸ்கூல்லேருந்து பேசி முடிச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எவ்வளோ நாள் அங்கே இருக்குன்னு அவள் கேட்குறா. இல்லை நான் ஃபியூ டேஸ் கொஞ்சம் நாளாக தான் இங்கே இருக்கிறேன். எல்லாம் பேசி 2 பேரும் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் என்ன வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னே ஜபாசி
என்ன பண்ணுறான், அந்த உள்ள அங்கே மற்ற இதுங்கெல்லாம் பார்த்துட்டு கையில் இந்த பூச்சி இந்த மலர் கையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதோட அவங்க அப்பா வந்து காலில் மீச்சி எழுப்புறாரு. எலும்புடா நம்ம வேலைக்கு போகணும், எந்திரி சீக்கிரம் வா, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி எழுப்பணுன்னா எடுத்து நம்ம மரக்கடைக்கு போகிறாப்புல. அந்த மரக்கடையில் என்ன அவங்க பிரதர்ஸ் எல்லாம் இந்த மரத்தெல்லாம் அறுத்து பழகி அறுத்து விற்கிறது. அந்த காட்டுக்குள்ளே இது அவங்களோட இந்த குடும்பத்தை தவிர யாருமே காட்டுக்குள்ளே வர முடியாது. அதாவது அந்த ஆற்றை கடந்து போனால் அதில் பயங்கரமான சில சூழ்ச்சிகள் ஏற்படும். அதில் நிறைய அதாவது எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுருப்பான், யாரும் வெளியே போகக்கூடாது, வெளியே யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சக்திகள் அங்கே இருக்குதுன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கான்ட்ராக்டர் கூட வராரு. அவர் சொல்கிறா அவ்வளோ இந்த பையனை அனுப்பி இங்கே உள்ள எல்லா வேலையும் பையனுக்கு கற்றுக் கொடுங்க, எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும். அந்த கூட்டுவர் அவர் சொல்கிறார், இது மாதிரி அந்த மிஷினே இது அறுவை கடைசியில் இந்த பழகை அறுத்து நம்ம இப்படி தான் கொண்டு போகணும், எல்லா தொழில் ரகசியங்களையும் அவங்க அப்பா அஸ்லாம் சொல்லி கொடுத்துடும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்துட்டு ஒன்று வேணா போகிறான். போய்ட்டுன்னு இந்த அடிக்கலாம் க்ளோஸ் எல்லாம் நீ போட்டுக்க, க்ளோஸ் போட்டுட்டு வா, நம்ம இந்த பழைய ஒன்று அடுக்கிறது எப்படி அடுக்குறது நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு அந்த கூட போகிறவர் அவர் சொல்லி கொடுத்து போகிறார். அவர் தான் வந்து கணக்கு போடலாமான்னு வச்சுக்கலாம். அதில் மறுநாள் என்ன பண்ணுறாரு, அஸ்லாம் வந்து நம்ம ஜெனிஃபர் ஜெபாஸ்டியனை கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு. அது வேட்டையாடினா இங்கே வந்து நிறைய கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும், இந்த ஆற்றுல வந்து சில சக்திகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு ஹரர் மாதிரி சொல்லி அவனை பயமுறுத்தி வச்சுருக்காப்புல. அப்போ இனி தான் துப்பாக்கி சூழ்லாம் கற்றுக்கணுன்னு அவனை ஷூட் பண்ணுறாப்புல. இங்கே ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை பார்த்து நீ கரெக்டாக ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. இவனும் அவன் ஷூட் பண்ணுவான். முதல்ல அஸ்லம் தான் ஷூட் பண்ணுவாப்புல. அது ஷூட் பண்ணி முடிச்சோன்னா சரி வா நம்ம அது எங்கே இருக்குதுன்னு போகிறேன்னு, நீ தனியாக போனால் அந்த ரிவர் வந்து காவு வாங்கிடும் அப்படின்ற கூட இன்னும் எல்லாம் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டோன் மாதிரி தெரியுதுலாம், இது எடுக்கத்தான் வராங்க, இதுதான் யாருக்கும் தெரியாமல் எடுக்க வருவாங்க. எடுக்க வந்து முடிச்சுட்டு அவர் நல்லா பழிச்சுன்னு அழகாக மின்னு இருக்குது, ஒரு வைரக்கல் மாதிரி இருக்குது. இதுதான் ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பேரும் அஸ்லமும் ஜெபாஸ்டியனும் வந்து பார்க்குறதுக்காக வராங்க. அதை பார்த்து முடிச்சு நீ போய் எடுத்துகிட்டு தள்ளி விட்ருவான். அவன் எடுக்கிறான். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாப்புல கரைக்கு மீது மேலேறி வந்துடுவான். அதில் சீக்கிரமாக ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்து இந்த விளையாட்டு ஃபுட்பால்லாம் விளையாடுறாங்க. அதில் 2 பசங்க உள்ள அங்கே சண்டை வந்துடும். அதை நம்ம ஹீரோனி அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஏன்னா இந்த பசங்க சும்மா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அதோட 2 பேர் ஒதுக்குப்புறமா அந்த ரிவர்லேயே வந்து ஒரு பலகை மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் பேச்சுன்னா அவன் செல்ஃபி எடுப்பான், நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா, 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துனா இவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி இந்த ஊரில் இதெல்லாம் புதுசாக ஃபோன் கொண்டு வந்திருக்கான், அவன் வேக் கொண்டுறான், ஏன்னா வெளியிருந்து வந்து அப்போ 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. 2 பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 2 பேர் லவ்வர்ஸாக ஆகிடுறாங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இப்போ வேணால் அதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம ஸ்கூல் படித்து முடிப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக அவங்களுடைய கமாண்டை போய்ட்டுருக்காங்க. அப்போ அவளும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணணும் அங்கே பேசிடுறாங்க. அப்போ இந்த தண்ணியை பார்த்து இந்த தண்ணிக்கு ஒரு கதை இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே ஸ்கூலுடைய காம்பவுண்ட் வெளியில் அவங்க சித்தி வந்திருப்பாப்புல. அதை சித்தினா யாராவது ஒரு சர்ச்சு, அது அந்த சர்ச்சுக்கு எல்லாருமே போகிறாங்க. இப்போ போகும்போது நம்ம இவரும் போகிறாப்புல. வாசலே உட்காந்துருக்காப்புல. யாருன்னு அங்கே பார்த்தாக்கா அவன் ஜூலியட்டை தான் வந்திருக்கா. ஜூலியட்டை வந்து என்ன இங்கே உட்காந்துருக்கான், இல்லை சும்மா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி பார்த்து யாரையாவது பொண்ணுங்களை பார்க்குறியா, நீ வெர்ஜினாவாக இருக்க. ஆமாம் நான் வெர்ஜினாக தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆமான்னு தலையாட்டிக்கான். இங்கே எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல பார்க்கில் இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்க தோட்டத்துலேயே வேலை செய்கிற ஒருத்தவங்க ஏதோ ரஃபாக வந்து சண்டை போட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கே போகணும், ஜெபாஸ்டியன் போனோடனே அந்த பொண்ணை நீ போயிடணுங்க. தூரத்தில் அவங்க அப்பா குதிரை கட்ட வச்சுட்டு இருப்பார் அஸ்லம். அதெல்லாம் பார்த்துட்டு சரி இன்றைக்கி நம்ம போகணும், அதாவது டிராக்டர் வந்திருக்குது, அந்த ட்ரக்கில் பணம்லாம் கொடுத்து ஏற்றிட்டு போகணும்ட்டு நிறைய பணம் கொடுப்பாப்பில் அஸ்லாம். 2 பேர் பணம் கொடுத்து இவனையும் கூட்டிகிட்டு போங்க, எல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபாஸ்டியன் அவங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அந்த போட்டில் போகிறாங்க. பார்த்தா இயற்கை அந்த படத்தோட கேமராவே வந்து இந்த படத்துக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குமான கேமரா ஒளிப்பதிவு இதில். அப்போ அந்த காதலியும் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, நதிக்கிற ஓரத்தில் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டா அவனு என்ன பண்ணுறான், குதிச்சுட்டு நீ வா குளிக்க வானோன்னா அப்புறம் அவளும் கீழே குதிச்சிருவா. குதிச்சுட்டு 2 பேரும் மாறி தேடிக்குவாங்க. நான் அவளுக்கும் நீச்சல் தெரியும், இவனுக்கு நீச்சல் தெரியும். ஒருத்தருக்கு முத்தம் கொடுத்துவாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, படிப்பு முன்னே இவனுக்கு கிடைச்ச ஒரு அந்த சீனை கட் பண்ணி வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டுக்கு மெதுவாக வரான். ஏன்னா துணியெல்லாம் ஈரமாக இருக்கும், குளிச்சுட்டு வரேன் நான். அங்கே பார்த்தாக்கா அஸ்லாமும் ஜூலியட்டும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதை இவன் பார்த்தோன்னா சரி ஓரமாக ஒதுங்கி போய்ட்டு வெளியே வந்து மறுபடியும் நீச்சல் குளத்தில் வாசலில் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்தோன்னா அங்கே வீட்டில் உள்ள மற்ற பிரதர்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலை பார்க்குறவங்களாம் தூக்கி எடுத்துக்கிட்டு அதோட ஜூலியட் அங்கே வரா. என்னடா எதுவும் யோசனை பண்ணிட்டுருக்கேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே வச்சு நான் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசியே இருக்க போகும். ஜூலியட் என்ன பண்ணுவாள், அப்படி இப்படி உள்ளே போய் ட்ரெஸ் மாற்ற உள்ளே போகும்போது அது இவனும் பின்னாலேயே போவாப்புல ஜெபாஸ்டியனும். அவளும் என்ன பண்ண வேணுக்குன்னு இவன் பின்னாலேயே வரன்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சு பார்க்க போகிற பொண்ணு. கடைசியில் அவள் கதை
கதவை திறந்துட்டு உள்ளே போகுது, ட்ரெஸ் மாற்றிட்டு போய் கதவை திறந்து பார்த்துருவான். பார்த்துருன்னே அப்போ ஜூலியட்டை பார்த்துருப்பல, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுடா, ஏன்டா இங்கே வந்தே நீ போ, அப்போ இது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனைன்ட்டு அதோட எனக்கு கதவை பிடிச்சி சாத்திட்டு அது உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டோன்னே மறுநாள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னா முன்ன பக்கத்தில் ஒருத்தருக்கானே அவனோட பிரதரோட அசலமோட இன்னொரு பிரதர் அவன் போயிருக்கிறோமா, நீ ஏன்டா உனக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எதுவுமே இல்லையா, ஏன்டா எப்படியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவன் சின்ன பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று இங்கே ஜூலியட்டை பார்க்குறான். அவனை குறைச்சி பார்த்தோன்னே அப்போ இவனுக்கு எப்படியாவது இவனை பற்றி தான் பேசுகிறாங்க பொழுது அவன் தெரிஞ்சுக்கிட்டு இவன் அவளை பார்ப்பான், அவள் இவளை பார்க்குறா, 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே ஃபீலாக இருக்குது. அது வெளியே வந்து நம்மளை எல்லோரும் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ ஜூலியட்டும் உட்காந்துருக்கா. வெளியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீ அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, கொண்டா உண்டு வாக்குமேன் நான் காதில் கேட்டேன், நல்லா மியூசிக்கை போட்டு அவளை காதில் வச்சு ஜூலியட்டாக வந்து ஒரு சித்தி முறை தான் வேணும் அவளுக்கு, அப்பாவோட காதலி. டக்குன்னு பிடிச்சவனா முத்தம் கொடுத்துருவான். முத்தம் கொடுத்துட்டே, என்னடா பண்ணுறா ஜெபாஸ்டின்னு, இது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனைடா, அவசரப்பட்டு முத்தம்லாம் கொடுக்கக்கூடாது, தப்பு உனக்கு தெரியாதா அப்படின்னு, சாரி தெரியாமல் கொடுத்துட்டேன் நான் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோவிச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல அப்பாட்டு எழுந்திரோம்ல, அந்த இடத்துல அவங்க அப்பங்காரன் நாங்கள் வருவோம். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு, இல்லை சும்மா தான்ப்பா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு அஸ்லாம் சொன்னோடனே, சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு, ஒன்றுமே இல்லை, என்ன புக்கெலாம் வச்சு நிறைய படிச்சுட்டு இருக்கிறியா, அவனோட ஃப்யூச்சர் என்ன, ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, லைஃப் நல்லா போயிட்டுருக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டுருவான். மறுநாள் வந்து நம்மளாம் சர்ச்சை முடிச்சிட்டோன்னு வாசலில் வந்து பார்ப்பல ஜூலியட்டா வருவாப்புல, நேற்று நடந்துக்கு சாரின்னு சொல்லுவான். இவன் சாரி வந்து முத்தம் கொடுத்துட்டாங்களே அதனால் சாரி கழிச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்போ மறுநாள் உட்காந்துட்டு ஜூலியட்டா அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருப்பான். அங்கே பக்கத்தில் அவன் ஜபாஸ்டின்னு இருப்பான். அதோட அஸ்லம் வந்து அவளுக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்து அவர் அங்கேருந்து போகிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்துப்பட்டு இவனை பின்னாடியே போயிடுவான், மீன் பிடிக்கிறவன் இருப்பான். அதில் முடிஞ்சுன்னா இவனை கூட சேர ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். படம்லாம் கொடுத்துட்டு இந்த கிளப்புக்கு நீ போ அப்படின்ட்டு. அங்கே வந்து கிளம்பு அங்கே ஒருத்திருக்காப்புல, அவருலேயும் மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்த ஃபஸ்ட் டைமான்னு கேட்குறா. ஆமாம் ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்றாப்புல. அதில் சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸாக அங்கே போயிட்டுருக்குறாப்புல அந்த நம்ம ஜபாஸ்டின்னு. அங்கே நிறைய டான்ஸ் பார்ட்டி இதெல்லாம் நடக்குது. டான்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னா அஸ்லம் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜூலியோட இருக்கிறாப்புல அவர் தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு அவருக்கு அந்த என்ன பண்ணுவார், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான் காதலி. அதோட முடிச்சு நான் அவருக்கு என்ன போகிறோம், அந்த இடத்துல அவர் முத்தத்தை அவளை கொடுத்து விட்டு அந்த இடத்துல அவர் ரொம்ப அருமையான அந்த கேமராலாம் எடுத்துருப்பாங்க. அவர் முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாப்புல. இவங்க 2 பேருமே ஒருத்தர் சூப்பராக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அவன் போயிடுறான். ஆனால் இவளுக்கு வந்து விருப்பம் அந்த மாதிரி நமக்கு தெரியுது. அதை மாதிரி நாள் போட்டில் என்ன பண்ணுறாப்புல, இன்றைக்கி ஒரு ட்ரக்கு வருது, இந்த ட்ரக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பணத்தெல்லாம் கரெக்டாக நம்ம பட்டோடா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே இந்த பையன் என்ன போனால், சரி நானும் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போகிறாங்க. அதுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சங்கடம் மாதிரி தெரியுது, ஏதோ இவன் தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட பையனை ஏற்றிட்டு என்ன பண்ணுறாப்புல, காரில் அவனை பின்னால் போட்டுட்டு நேராக ஜீப்பில் ஏற்றிட்டு வராப்புல. ஜீப்பில் வந்து அவருக்குள்ள மனசோட இதுல இனிமேல் நீ சில விஷயங்கள் அவன் சொல்லுவான், இனிமேல் இதெல்லாம் சொல்லக்கூட வண்டியிலேருந்து இழுத்து கீழே பொத்தடின்னு கீழே தள்ளி விட்டுற, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பேசுகிறியா, இதான் நீ பேசவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மேலேருந்து கீழே தள்ளிடுறாப்புல. பாவம் அவன் மூஞ்சி பூலாம் மண் இதுவாக இருக்குது, நீ எப்படியோ நடந்த வீடு வந்து சேரு அப்படின்னு இறக்கி விட்டு அவன் அந்த லைட்டை பிடிச்சிட்டு வருவான். மறுநாள் உட்காந்து ஜூலியட்டாட்ட சொல்லியிருப்பா, இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல அஸ்லாம்னா அவருக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, எப்போ வந்து அவன் மென்டல் மாதிரி அப்படி தான் பண்ணுவாப்புல, அதெல்லாம் நீ ஒன்று இது படுத்த நம்ம தைரியமாக இரு அப்படின்ட்டு அதில் கடிச்சு பிடிச்சினா இவங்க நம்மள இவ்வளோ வரும் அவனுக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்றா. மொத்தம் கொடுத்துனா இந்த உறவு முறை எப்படி போகுதுன்னே தெரியல. தனியாக இருக்கிறாங்க, தனி காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு பங்களா வெளி உலகமும் தெரியாது. இவன் வெளியிருந்து வந்தவன், இவங்களும் இப்படி ஒரு ரிலேஷன் மொத்தம் கொடுத்த உடனே இவங்க 2 பேர் இப்போ லவ்வர்ஸ் ஆகிடுறாங்க. அது அப்பாவோட காதலியும் இவனும் லவ்வர்ஸ் ஆகிடுறாங்க. 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அங்கே 2 பேரும் ஒருத்தர் கண்ணை கட்டிக்குவாங்க, நீ என்ன பிடி நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த மரத்தை சாட்சியாக நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை கட்டி விட்டு அவள் சுற்றுவா பிடுறா, நீ என்ன பிடிற அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக தான் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இந்த தப்பு தண்டெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. அவங்க விளையாடுறாப்புல. இவனுடைய டேனை வந்து சுற்றி பிடிக்க பார்க்குறான், அவனு ஓடுறான். அதுக்கப்புறம் இப்போ ஜூலியட்டாவோட டேன் அவன் கண்ணை கட்டி விட்டு நம்ம ஹீரோ ஜபாசி என்ன பண்ணுறாரு, சுற்றி போடுறாப்புல. அவளை பிடிக்கவே முடியல. அவன் அங்கே தேடுறான் இங்கே தேடுறான். அப்புறம் என்ன வருது, அவங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு சந்தோஷம், காதல் வந்து அந்த மாலை பொழுதில் ஒரு அருமையான ஒரு காதல் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. இது மட்டும் அவங்க அப்போ அசலுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. அதில் வீட்டில் வந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த முத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வேலை செய்கிற அந்த பொம்பளை ஃபுல்லாக பார்த்துறோன்னா டின்னர் ரெடி ஆகிடுச்சு மேடம் சாப்பிட வாங்கன்னு சொல்லும். சரி நீ போ நான் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டோன்னா கிச்சனில் வந்துடுவா. அதோட நம்ம ஜபாசின்னு வருவான் நைஸாக வந்துட்டு, இங்கே பாரு இங்கே நான் முத்தம் கொடுத்து பார்த்து ஜூலியட்டா
ஜூலியட்டை யார்கிட்டையும் சொன்னா நான் உன்னை கொன்றுவேன், இதை பற்றி நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரின்னு அப்போ ஜூலியட்டை வந்து நீ என்ன சொல்கிற அவகிட்ட, அதெல்லாம் ஒன்றும் நத்திங், சும்மா நான் அவட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவளை மிரட்டி யார்ட்டையும் சொன்னாங்கன்னா அப்போ இவன் கதை போக்கல. அதை ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்து நம்ம ஹீரோயினையும் ஒன்றா பார்த்து பேசிடுறாங்க. எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஜிட்டம் மட்டும் தான் வாங்குவார். மறுபடியும் எழுதி வீட்டில் வாக்குமூனை போட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அவன் யோசனை பண்ணிட்டு அப்போ நான் போகிற புக்கு ஒன்று, ஏன்னா இவன் வந்து ஜூலியட்டோட புக்கு கொடுத்துட்டு போனால் இந்த புக்கை படிச்சு இந்த புக்கு ஏன்டா அவகிட்ட போயிடுச்சு உன் புக்கு, இந்த புக்கெல்லாம் நீ அவகிட்ட கொடுக்கூடாது, ஒன்றுட வச்சுக்க, வீட்டில் யாருக்கு நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வர சரியாகவே பண்ணுற, உடைய படிப்பு ஓடி போட்டு இருக்குது, நீ வந்து சிட்டியில் படித்த கலாச்சாரத்தில் இங்கெல்லாம் கொண்டு வராத அப்படின்னு. சரி மறுநாள் வா, நம்ம மரத்தில் ஏற்றி நம்ம போய் அவனை டெலிவரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கிற ஆளுங்களாம் வந்துட்டு சாப்பிட்றாங்க. எனக்கு வர வேலை டென்ஷன் அதிகமாகிடுச்சு, ரொம்ப சூடாகிடுவான் ஆகிட்டு யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு அஸ்லம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. அதில் திட்டாரு மகனும், 2 பேரும் திட்டல, அவருடைய அந்த ஒர்க்கு டென்ஷனில் ஏதோ லாஸ் ஆகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணும், இவங்க 2 பேரும் மாற்றி பார்த்துக்குவாங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இதில் இவனுக்கு தெரிஞ்சுட்டா அதை விட டென்ஷன் ஆகி போயிடுவான். அதில் படிச்சுட்டு அவனை சொல்கிறப்ப நீ தான் வந்து இனிமேல் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப கோபமாக பேசுவார் அப்பா அஸ்லம் பேசுறது அவனை புரிஞ்சிக்க முடியாத அதாவது ஒரு டைப்பான அதில் கோச்சிட்டு என்ன பண்ணுறப்ப அங்கேருந்து ஜபாஸ்ன்னு ஏஞ்சி போயிடுறான். அவன் ஏஞ்சி போன வேகத்தில் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து எல்லாம் அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அதோடு என்ன போகிறான், நேராக சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே போகிறான், நம்ம போவோன்ட்டு. இவங்க என்ன பண்ணி சாப்பிட்டு முடிச்சு இந்த பையன் இப்படி கோச்சிட்டு போகிறான், இவனுக்கு கொஞ்சம் கூட இதுன்றதே இல்லைடா, இவனுக்காக நீ என்னமோ பண்ணி வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி நேராக இங்கே வரான். வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு தான் வரான். வாசலில் வந்து சைக்கிளை நிப்பாட்டினோடனே மெதுவாக போய் கதவை தட்டுறா. கேட்டால் பாஸ்வேர்டு இருக்கான்னு கேட்குறா. அதெல்லாம் பாஸ்வேர்டெலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாடான்னு கூப்பிட்றா. உள்ளே வாடான்னு கூப்பிட்டோன்னா அந்த இடத்துல அதை காண்டதை தான் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா இருந்தோடனே அவங்க என்ன பண்ணால் பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அவன் அதோட ஏக்கத்துக்காக அவன் இருக்கிறான் அந்த பையன். எல்லாம் முடிச்சுன்னா போட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. இங்கே பார்த்தாக்கா அப்பனும் அவருடைய காதலியும் ஜூலியட்டா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸாக இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டையும் மாற்றி படத்தில் காட்டிகிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கும். 2 பேரும் முடிஞ்சு இவங்களோட இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிட்டு. இருந்தாலும் ஜூலியட்டாக்கு வந்து நான் இவங்க கூட இருக்கிறது கொஞ்சம், நான் அவனை லவ் பண்ணுறதுனால இந்த அப்பங்க இருக்கிறது கொஞ்சம் நேரம் பிடிக்கல. இவன் எல்லாம் முடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. அதில் சீனை முடிச்சுட்டு நான் மேலே காலில் அசலம் பண்ண முறை சரி நம்ம வெளியே போவோம், ஆள் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு சரி வாங்க நான் உனக்கு போட்டிங் நம்ம போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ நான் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருப்பாப்புல ஜூலியட்டா. சரி அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு நான் போய் பிஸ்னஸ் வெளியே கடைக்கு போயிடுறேன் அந்த பையனை அனுப்பிட்டு அவள் கடைக்கு போகிறான். ஆனால் அவள் தூங்குற மாதிரி தான் இருப்பாள், தூங்க மாட்டா, முழிச்சு பார்ப்பா. இவனுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா இப்போ பூரா அந்த பையன் மேலே ஜபாஸ்டின் மேலே இப்போ போயிடுச்சு. அதில் கடையில் வந்து கணக்கெல்லாம் எடுக்கிறாரு. அவனுக்கு வேலை செய்யலாம், பொலகெல்லாம் ஏற்றுறாங்க. அதில் நல்லா சுமுத்தாக தான் போயிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எல்லாம் போயிட்டுருக்காது. இப்போ அவங்களுக்கு இவனும் சந்தோஷமாக இருக்கான், அவனும் சந்தோஷமாக இருக்கான், ஆளுக்கு ஒரு ஜோடி இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி மறுநாள் வாங்க நான் அவனுக்கு கடலில் கூட்டு போய் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கடலுக்கு போட்டு எடுத்து வர்றாப்புல. அஸ்லம் தான் ஓட்டு வரும்போது இந்த பக்கம் காதலி உட்காந்துருக்காப்புல. நம்ம ஜபாஸ்டின் உட்காந்துருக்கான். சொல்லிட்டு இந்த ஓட்டுறது நீ கற்றுக்கிட்டா, நான் முதல்ல தெரியாதுன்றான் நம்ம ஜபாஸ்டின்னு. அதெல்லாம் இல்லைடா அஸ்லாம், நீ மோட்டர் பைக் எப்படா ஓட்டுற, அது மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்கணுண்டா, அவ்வளோதான்டா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆக்சிலேட்டர் கொடுன்னு என்ன பண்ணுவான். ஆக்சிலேட்டரை வேகமாக கொடுத்தோன்னா போட்டை அப்படியே கவுந்துடும் என்ன பண்ணால் அஸ்லம் தண்ணிக்கிலே உளுந்து முங்கி போடுறார். உள்ளே போயிடுவார், செத்து போயிடுவார். அதை பார்த்த உடனே அங்கே சித்தி அவருக்காப்பல ஜூலியட்டா, டே ஆக்சிலேட்டர் கொடுறா, வேகமாக ஏடுறா, காப்பாற்றலாடா, போயிடுறான். அவன் நினச்சா காப்பாற்றிடுவோன்னு, ஆனால் இவன் காப்பாற்றே விட மாட்டான். அவன் செத்து போகட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறா, அவள் கத்த காதலி ஜூலியட்டா அங்கேருந்து போட்டு எடுத்துட்டு வேகமாக வந்துடுறா. 2 பேரும் ஒருத்தர் அழுதுக்குறாங்க. அநியாயமாக ஒரு உயிரை கொண்டுட்டாங்க. நினச்சிருந்தா அந்த பையன் தண்ணியில் குதிச்சு அவனை காப்பாற்றிக்கலாம் அப்பங்காரனை. இவளுக்கு அவன் மேலே உள்ள வெறுப்பு, ஆனால் அவன் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து அவளை வந்து அவன் ரேப் பண்ணுற மாதிரி பண்ணனால அவளுக்கு அந்த இது. மறுநாள் இந்த ஃபேவர் எல்லாமே முடிஞ்சிருது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்போ இவன் தான் எல்லா பொறுப்பையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அது அவங்க நம்ம எல்லாருமே இது சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனதுக்கப்புறமா இங்கே ஜூலியட்டா வந்து மாரி நடந்து வந்துகிட்டே இருக்கான். நடந்து வந்து நம்ம பின்னாடியே அவன் ஜபாஸ்டின் வரான். இவன் என்ன பண்ண அவன் பின்னாடியே வரான்றது எல்லாம் அவனை தெரிஞ்சு அவனை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் கதவை சாத்திட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம லவரே நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்னு அவன் மனசில் ஒரு ஃபீல் இருக்குது. அதில் உள்ள போய் என்ன பண்ணுறா, குளிச்சிட்டோன்னா இங்கே ரூமில் ஜபாஸ்டின் வந்து படுத்துட்டு இருப்பான். அதுக்கு தான் படுத்துட்டு இருப்பான். கடைசியில் நம்ம சாவடிச்சிருவோம் நம்ம அப்படியே அப்படின்ட்டு. அதில் ஜூலியட்டா வந்து அவன் பக்கத்தில் இங்கே படுக்கிறா. கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டதை காட்டுறது. அங்கே சினிமானால விடியுது. காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது அங்கே ஜபாஸ்டின் எழுந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன அந்த இடத்துல ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து அவன் பார்க்குறான். அதை பார்க்க முடியாது வெளியே பார்க்குறான். மாடெல்லாம் அமைதியாக இருக்குது,
தோட்டத்தில் யாருமே வேலை செய்யலை இல்லைன்னு. அப்போ அது பேப்பர் டேபிள் எழுதி என்னமோ எழுதியிருக்கு, அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், வெளியே வந்து எல்லார்ட்டையும் தேடுறான், எங்கே போயிட்டா ஜூலியட்டை எங்கே போயிட்டா அப்படின்ட்டு. எல்லாரும் நாங்கள் பார்க்கலையே ஜூலியட்டை இங்கே வரவே இல்லையே அப்படின்னு. அந்த பிள்ளைக்கார பொண்ணுகிட்ட போய் கேட்டால் அவளும் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லாது. ஒரு காப் பால் கொண்டு வந்தோன்னு ஈரோடு பால் குடிக்கிறாரு. அப்போ தான் ஜூலியட்டை காட்டுறா. அவன் எந்த ஏர்போர்ட்டில் அவனை வரவேற்க வந்தாலும் அதே ஏர்போர்ட்டில் அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம போட்டில் இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், டிக்கெட்லாம் வாங்கிட்டு இந்த போட்டுக்கு போகிறார். அதாவது சுதந்திர பறவையாக இந்த ரிவேரை ஆற்றை தாண்டி அவள் போயிட்டான்னா இப்படி அவளை யாருமே பார்க்க மாட்டாங்க. அவளுக்கு தேவையான சுதந்திரம் கிடச்சிருச்சு, நம்ம இங்கேருந்து நம்ம போயிடுவோம், ஏன்னா இங்கே அடிமையாக வச்சுருந்தாங்களா அவனை, நம்ம போயிடுவோம்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவனுடைய வாக்குமன் பண்ணி கையில் எடுத்துக்குவான். அந்த வாக்குமனை எடுத்துகிட்டு அந்த போட்டில் உட்காந்து இவருடைய பிரயாணம் வந்து அங்கேருந்து தொடங்குது. அப்போ பழசெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய புது வாழ்க்கையை தேடி இவள் சுதந்திரமாக போயிட்டுருக்கு. அதாவது நதி தண்ணி எப்படி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரே திசையில், அந்த திசையில் தன்னுடைய வாழ்க்கை பயணம் போகும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லி டைரக்டர் வந்து இந்த படத்தை இந்த இடத்தையே முடிக்கிறாப்புல. அங்கே பார்த்தா அவனுக்கு ஒரு லவ்வர் அங்கே இருக்குது. அவன் வந்து என்ன ஜபாஸ்னா லவரோட அவனுடைய வாழ்க்கை அங்கே முடிஞ்சிடும். அதோட அவன் ஒவ்வொரு தனித்தனியாக காட்டி இந்த போட்டோடு இந்த போட்டை வந்து இந்த கரை தண்ணி எங்கே போதோ அது வழி தன்னால் போயிட்டே இருக்குது. அது போக போக இந்த படத்தை எதோடு முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நல்ல கமாண்டை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி புதுமையான படங்களில் இந்த வித்தியாசம் கதைகளை போட எனக்கு வாய்ப்பாக அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.